14 சுத்த சன்மார்க்கத்தில் திருக்குறள் உண்மை. முயற்சி தன் மெய்வருத்த குளிதரும் முயற்சி தன்மை வருத்த தரும் கூடியது. இங்கு மெய்வருத்த என்பதை உடல் வருத்தம் துன்பம் என்று பொருள் கொண்டால் மிக குறைந்தபட்ச கூலியே, அதாவது லாபமே கிடைக்கும். ஏனெனில் இங்கு எத்தனையோ பேர் கடின உடல் உழைப்பால் அடைந்த பேறுகள் எல்லாம் முடிவில் அனித்தியமாய்ப் போகின்றது. முயற்சியின் முடிவான குறிக்கோள் மனிதன் தன் அக மெய்ப்பொருள் உண்மையை வெளிப்படுத்தி கொண்டு எக்காலத்திலும் அழியாத நித்தியத்துவம் பெறுதல் வேண்டும். அக உண்மையை சத்திசார தியான பரோபகார தியாக முயற்சியால் தன் சுயானுபவத்தில் வரும் பொழுது என்பதை எப்படி சுருக்கி குரலில் கூற முடியும்? வரும் பொழுது என்பதை எப்படி சுருக்கி குரலில் கூற முடியும்? இப்படித்தான் அது முயற்சி தன்மை, அதாவது தனது அக உண்மை வடிவம் வரு இத் அனுபவத்தில் வரும் பொழுது வரு இத் வருத்த. இங்கு ஆ என்ற எழுத்து பொழுது என்ற அர்த்தத்தை தருகின்றது. சிறப்பாக நடுவில் உள்ள இத் என்ற 7வது மெய்யெழுத்து தகராகாச பெருவெளி அனுபவத்தோடு ஆன்ம நிலையில் அக விழிப்போடு உயிர்த்தெழுதல் ஆகும். மேலும் இத் என்ற வல்லின மெய்யெழுத்து உறுதியான தளராத முயற்சியின் விளைவாக வரும் இயற்கை உண்மையாகிய ஆன்மானுபவத்தை குறித்தே. தயாநிதி சுவாமி சர்வானந்த அவர்களுக்கு நன்றி. தயவு வந்தனம்.